3D உருவ சிலைகள் எப்படி செய்றாங்கன்னு பார்க்கலாமா? 2D புகைப்படத்தை வைத்துக்கொண்டு நவீனமயப்படுத்தப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி அதை ஒரு 3D மாடலாக வந்து டிசைன் பண்ணணும். அந்த 3D மாடலை உருவாக்கின பிறகு இயந்திர முறைகளை பயன்படுத்தி அதை வந்து சிலையாக செஞ்செடுப்போம். ஆனால் என்னதான் இயந்திரங்களை பயன்படுத்தி அதை சிலையாக செஞ்செடுத்தாலும் அதை வந்து ஒரு உயிருள்ள உருவம் மாதிரி காட்டுறக்குரிய அந்த ஒரு ஸ்மூத்னஸோ அந்த ஒரு தரம் வந்து மெஷினரிஸில் வரைக்கும் அது வராது. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் நிறைய மேனுவலாக கையால் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். சாண்ட் பேப்பர் பண்ணி நிறைய சில பூச்சிகள் இருக்குது அதுகள் பூசி அப்படி வந்து ஸ்மூத் பண்ணி அதை வந்து ஒரு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற குவாலிட்டிக்கு வந்து நாங்கள் அதை மாற்றி எடுக்கிறதுக்கு நிறைய படிமுறைகளுக்குள்ளே நாங்கள் போக வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். தத்ரூபமான பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் வந்து 3லேருந்து 4 வரைக்கும் பேஸ் கோட்டிங் வந்து பெயிண்டிங்கில் வந்து கொடுப்போம். ஏன்னா வந்து அது நாங்கள் நேரடியாக அதை மட்டும் பெயிண்ட் பண்ணும்போது வந்து நீண்ட காலத்துக்கு வந்து அதை வச்சிருக்கலாமே இருக்கும். வெயிலுக்கோ மழைக்கோ அல்லது ஏதாவது ஒரு காலநிலைகளாலேயோ அது வந்து உதிரக்கூடிய சந்தர்ப்பம் வந்திருக்கு. ஒவ்வொரு சிலைகளுக்கும் ஏற்ற மாதிரி 3 அல்லது 4 பேஸ் கோட் கொடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் அந்த புகைப்படத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தத்ரூபமாக உயிரோட்டமுள்ள அந்த நபர் மாதிரியான உருவமைப்புகளை கொடுத்து எங்களோட ஓவியர்கள் வந்து அதை பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவினோம். ஸோ இப்படித்தான் எங்களோட 3D சிலைகள் உருவாகுது.